அடுத்த ப்ரொபோசிஷன் சரியா? ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் ப்ரொபோசிஷன் என்னன்னா, let G be a group, let G be a group if H and K are subgroups of G இருந்தால் then H intersection K is a subgroup of G. ஓகேவா? அதாவது intersection of two subgroup is a subgroup ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? intersection of two subgroup is a subgroup ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். intersection of two subgroup is a subgroup ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? இப்போ since H and K are subgroup of G, ரைட்டா? H and K வந்து subgroup of G ன்னு இருக்கு. அப்போ சப்குரூப்னா கண்டிப்பா இதுல ஐடென்டிட்டி இருக்குமா இருக்காதா? எஸ் சார், இருக்கும். இருக்கும். அப்போ E belongs to H and E belongs to K also, ரைட்டா? ஏன்னா H and K வந்து சப்குரூப் தான். ஸோ ரெண்டுலையுமே கண்டிப்பா ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் E belongs to H intersection K. ஸோ H intersection K is non-empty. ஓகேவா? அதாவது நீங்க ரெண்டு சப்குரூப் கொடுத்துருக்காங்க, அதனுடைய இன்டர்செக்ஷனும் சப்குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ H intersection K நான் எம்டியா இருக்கிறப்ப மட்டும்தான் இதை ப்ரூவ் பண்ண முடியும். சரியா? அப்போ சப்குரூப்னு இருக்கனால ரெண்டுத்துலையுமே ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ ஐடென்டிட்டி பிலாங்ஸ் டு H intersection K. ஸோ H intersection K is நான் எம்டி, ரைட்டா? இப்போ சப்குரூப்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் ப்ரூவ் பண்ணணும்னு நேற்று பார்த்தோம். AB belongs to H intersection K and A inverse belongs to H intersection K and AB inverse belongs to H intersection K, ரைட்டா? இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் வெரிஃபை பண்ணணும். ஃபார் எவ்ரி A, B belongs to எங்க இருக்கும்னா H intersection K ல இருக்கும், ரைட்டா? இப்போ ரெண்டு எலமெண்ட் எடுங்க. லெட் A, B belongs to H intersection K. A intersection A, B belongs to H intersection K. சரியா? இப்போ தென் என்ன எழுதலாம்னா ஏயும் பியும் ஹைச்லயும் இருக்கும், கேலையும் இருக்கும், ரைட்டா? அப்போ A, B belongs to H and A, B belongs to K also, ரைட்டா? இப்போ since H, K are subgroups of G, ஹைச்சும் கேயும் சப்குரூப்பா இருந்தா இந்த ப்ராப்பர்ட்டிலாம் ட்ரூ, ஹைச்லையும் கேலையும். அப்போ AB belongs to Hனா A into B A into B, A inverse into B, AB inverse into B belongs to H இருக்குமா? H வந்து சப்குரூப்னா இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் ட்ரூ, ரைட்டா? ஏன்னா ஏயும் பியும் எங்க இருக்குன்னா ஹைச்ல இருக்கு. அண்ட் ஏபி எங்க இருக்குன்னா கேல இருக்கு. கே வந்து சப்குரூப். அப்போ ஏபி ஏபி கமா ஏ இன்வெர்ஸ் கமா ஏபி இன்வெர்ஸ் எங்க இருக்கும்? கேல, ரைட்டா? அதாவது ஹைச் வந்து சப்குரூப்பா இருக்கனால இந்த மூணு ப்ராப்பர்ட்டி ஹைச்ல ட்ரூ. அதே மாதிரி கே வந்து சப்குரூப்பா இருக்கனால இந்த மூணு ப்ராப்பர்ட்டி கேலையும் ட்ரூ. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஏபி பிலாங்ஸ் டு H intersection K and A inverse also belongs to H intersection K and AB inverse belongs to H intersection K. So இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டான்னு பாருங்க. For any A, B belongs to H intersection K, AB belongs to H intersection K, A inverse also belongs to H intersection K and AB inverse also belongs to H intersection K. ஸோ இந்த மூணு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு, ரைட்டா? ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா H intersection K is a subgroup of G. அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்குரூப் இஸ் ஏ சப்குரூப். சரியா? ரெண்டு சப்குரூப்போட இன்டர்செக்ஷனும் சப்குரூப்பா இருக்கும். சரியா? இப்போ ரெண்டு சப்குரூப்புக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தா மட்டும்தான் சப்குரூப்பா இருக்குமா, இல்ல மூணு சப்குரூப்புக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் அது சப்குரூப்பா இருக்குமாங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சரியா? நெக்ஸ்ட் லெட் இஃப் H alpha எடுத்துக்கிறேன், such that H alpha is a subgroup of G, is the
is the family of subgroups of G. ஓகேவா? தென் இந்த எல்லா, அதாவது ஜியில் உள்ள எல்லா சப்குரூப்பும் கலெக்ஷன் ஆஃப் சப்குரூப்ஸ் எடுத்திருக்கேன் ஹைச் ஆல்ஃபா. இதனுடைய இன்டர்செக்ஷனும் எப்படி இருக்கும்னா சப்குரூப் ஆஃப் ஜிஆர். சரியா? ஹைச் ஆல்ஃபாங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஹைச் ஆல்ஃபா என்னன்னா ஜியில் உள்ள சப்குரூப்ஸ், சம் ஃபேமிலி ஆஃப் சப்குரூப்ஸ். சரியா? ஃபேமிலி ஆஃப் சப்குரூப்ஸ் எடுக்கேன், அதை எல்லாத்தையும் இன்டர்செக்ஷன் எடுக்கேன், அதுவும் சப்குரூப்பாக தான் இருக்கும். சரியா? ஓகே, ஒரு நிமிஷம். அதாவது நீங்க ஜில இருந்து எந்த கலெக்ஷன் ஆஃப் சப் குரூப்ஸ் வேணாலும் எடுத்துக்கங்க, அதனுடைய இன்டர்செக்ஷனும் சப் குரூப்பா இருக்கும். சரியா? இப்போ இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப், இப்போ ஹைச் ஈக்குவல்ட்டு எப்படி எடுத்துக்கிறேன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஹைச் ஆல்ஃபான்னு, சரி, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஹைச் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். ஹைச் எப்படி எடுத்துக்கிறேன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஹைச் ஆல்ஃபா. டேக் ஹைச் ஈக்குவல்ட்டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஹைச் ஆல்ஃபா. இப்போ இந்த ஹைச் நான் எம்டியா இருக்குமா? இந்த ஹைச் நான் எம்டியா இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். ஏன்னா ஃபார் ஈச் சாரி ஐடென்டிட்டி பிலாங்ஸ் டு ஹைச் ஆல்ஃபா ஃபார் எவ்ரி ஆல்ஃபா. ரைட்டா? எல்லா சப்குரூப்லயும் ஐடென்டிட்டி இருக்கும். ரைட்டா? எல்லா சப்குரூப்லயும் ஐடென்டிட்டி இருக்கும். அப்போ இன்டர்செக்ஷன்லயும் இருக்குமா? கண்டிப்பா எல்லா ஹைச் ஆல்ஃபாலையும் ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன்லயும் இருக்கும். ஸோ இது வந்துடும். ஸோ இது இருந்தால் ஹைச் என்னவா இருக்கும்னா ஹைச் இ பிலாங்ஸ் டு ஹைச். ஸோ ஹைச் இஸ் நான் எம்டி. ஓகேவா? ஹைச் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஹைச் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். எல்லா ஹைச் ஆல்ஃபாவும் சப் குரூப் தான். ஸோ எல்லா ஹைச் ஆல்ஃபாலையும் ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ இன்டர்செக்ஷன்லையும் ஐடென்டிட்டி இருக்கு. எல்லா ஹைச் ஆல்ஃபாலையும் காமனா ஐடென்டிட்டி கண்டிப்பா இருக்கும். ஸோ இ பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஹைச் ஆல்ஃபா. ஸோ இ பிலாங்ஸ் டு ஹைச்னு போட்டுக்கலாம். ஹைச் இஸ் நான் எம்டி. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? நம்ம ஏற்கனவே ப்ரூவ் இந்த மூணும் ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? ஏபி பிலாங்ஸ் டு ஹைச், ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச், ஏபி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச்னு ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? இப்போ ரெண்டு எலமெண்ட் எடுங்க. லெட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹைச்னு எடுத்துக்கோங்க. தென் என்ன எழுதலாம்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஹைச் ஆல்ஃபா. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஏ கமா பி எங்க இருக்கும்னா எல்லா ஹைச் ஆல்ஃபாலையும் இருக்கும். ரைட்டா? ஏ கமா பி இந்த இன்டர்செக்ஷன்ல உள்ள இன்டர்செக்ஷன்ல இருக்கு. இந்த இன்டர்செக்ஷன்ல இருந்தால் எல்லா ஹைச் ஆல்ஃபாலையும், ஏ இன்டர்செக்ஷன் பியோட டெஃபினிஷனே அதான், இன்டர்செக்ஷன்ல ஒரு எலமெண்ட் இருந்தால் அது ரெண்டுதுலயும் இருக்கும். ரைட்டா? அப்போ இந்த ஏயும் பியும் எல்லா ஹைச் ஆல்ஃபாலையும் இருக்கும். ஹைச் ஆல்ஃபா சப் குரூப் தானே, ஹைச் ஆல்ஃபா சப் குரூப். அப்போ ஏபி பிலாங்ஸ் டு ஹைச் ஆல்ஃபா, ஏ இன்வர்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஹைச் ஆல்ஃபா, and AB inverse also belongs to H alpha for every alpha. அப்போ எல்லா H ஆல்பாலையும் இந்த க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி மூணு ப்ராப்பர்ட்டியும் ட்ரூவா இருக்கு. அப்போ எல்லா H ஆல்பாலையும் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருந்தால் இன்டர்செக்ஷன்லயும் அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருக்கும். சரியா? அப்போ A into B, A inverse, AB inverse belongs to intersection of H alpha. So this equal to என்னன்னா H. ஸோ அப்போ H சப்குரூப் ஆயிட்டா, இந்த மூணு ப்ராப்பர்ட்டி வந்துட்டா. AB belongs to H, A inverse belongs to H, AB inverse belongs to H. சரியா? ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா H is a subgroup of G. அப்போ ஃபேமிலி ரெண்டு சப்குரூப்பை மட்டும் எடுத்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு சப்குரூப் எடுத்து அதனுடைய இன்டர்செக்ஷன் சப்குரூப்னு சொல்றதும், எனி ஃபேமிலி ஆஃப் சப்குரூப் எடுத்து அதனுடைய இன்டர்செக்ஷன் சப்குரூப்னு சொல்றதும் ஒண்ணுதான். சரியா? இது ஜென்ரல் கேஸுக்கு நம்ம படிக்கும். ரைட்டா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா இஃப் H and K are subgroups of G. ஓகேவா? இஸ் H union K
So H union K வந்து subgroup of G ஆ இருக்குமா? Justify your answer. Your answer. சொல்ல முடியுமா? ரெண்டு சப்குரூப் எடுத்திருக்கேன். ஒரு நிமிஷம். ரெண்டு சப்குரூப் எடுத்திருக்கேன். அதனுடைய யூனியன் வந்து சப்குரூப் ஆஃப் ஜியா இருக்குமா? H and K ஆர் சப்குரூப்ஸ் ஆஃப் ஜி. ஓகேவா? அதனுடைய யூனியன் வந்து சப்குரூப்பா இருக்குமா இருக்காதா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமாங்க? யாராச்சும் சொல்ல முடியுமா? யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் வந்து சப்குரூப்பா இருக்குமா இருக்காதா? யாரும் சொல்ல முடியுமா? ஹலோ, இருக்கும் சார். இல்ல ஜஸ்ட் யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் வந்து சப்குரூப்பா இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். இருக்குமா? அப்படியா? எப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, கவனிங்க. இன் இசட் கமா பிளஸ் எடுத்துக்கோ. இன் இசட் கமா பிளஸ்ல 2z வந்து சப்குரூப் ஆஃப் இசட்டா? 3z வந்து சப்குரூப் ஆஃப் இசட்டா? ஸோ 2z-ம் 3z-ம் சப்குரூப் ஆஃப் இசட், ரைட்டா? இப்போ ஹைச் ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறேன்னா 2z யூனியன் 3z எடுத்துக்கங்க. ஓகேவா? ஹைச் வந்து என்னன்னா 2z யூனியன் 3z எடுத்துக்கங்க. இப்போ இது சப்குரூப்பா இருக்குமா? இந்த நம்ம யூனியன் எடுத்திருக்கல அது சப்குரூப்பா இருக்குமா இருக்காதா? அடிஷனை பொறுத்து. இங்க 2 இருக்கு, ரைட்டா? ஹைச்ல 2zல 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ 2,3 எங்க இருக்கும்னா ஹைச்ல இருக்கும், ரைட்டா? இந்த யூனியன்ல 2,3 இருக்கும். இப்போ 2யும் 3யும் ஆட் பண்ண என்னது? 5 வந்து இந்த யூனியன்ல இருக்கா? இருக்காது. அதாவது எல்லா ஈவன் நம்பர்ஸையும் எடுத்துக்கிறேன், அடுத்து 3யோட மல்டிபிள் ஃபுல்லா எடுத்துக்கிறேன், ரைட்டா? அப்போ 5 வந்து இதுலயும் இருக்காது, இதுலயும் இருக்காது. ஸோ பட் 2 + 3 வந்து என்ன வந்துட்டுனா 5 வந்து நாட் இன் ஹைச். அப்போ ஹைச் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் பிளஸ். என்னன்னா ஹைச் இஸ் நாட் க்ளோஸ்டு அண்டர் பிளஸ். ஓகேவா? அப்போ இன் ஜென்ரலாவே யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் வந்து நீட் நாட் பி ஏ சப்குரூப், சரியா? யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் need not be a subgroup, ரைட்டா? யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் வந்து சப்குரூப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரியா? இன் ஜென்ரலா அவசியம் இல்லை. எப்போ அது யூனியன் வந்து சப்குரூப்பா இருக்கும், அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ஜென்ரலா என்ன பார்த்துருக்கோம்னா ரெண்டு சப்குரூப்போட யூனியன் வந்து சப்குரூப்பா இருக்குமான்னு கேட்கேன். இருக்காதுங்கிறதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. இன் இசட் கமா பிளஸ்ல 2z-ம் 3z-ம் சப்குரூப் ஆஃப் இசட். யூனியன் எடுக்கிறப்போ இதுல 2 இருக்கு, இதுல 3 இருக்கு. இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா ஹைச்ல தான் இருக்கு. பட் ஹைச் வந்து அடிஷனை பொறுத்து சப்குரூப்னு சொல்லணும். 2 + 3 வந்து என்னன்னா 5 வந்து ஹைச்ல கிடையாது. அப்போ ஹைச் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் பிளஸ், சரியா? ஹைச் இஸ் நாட் க்ளோஸ்ட் அண்டர் பிளஸ். ஸோ இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்னா ஹைச் இஸ் நாட் ஏ சப்குரூப். ஹைச் இஸ் நாட் ஏ subgroup of z. ஓகேவா? h is not a subgroup of z. ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா இந்த யூனியன் எப்போ சப்குரூப்பா இருக்குங்கிறது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியா? ஓகே. இப்போ ப்ரொபோஸ் என்னன்னா let h and k are subgroups of g. ஓகேவா? then h union k is a subgroup of G. H union K is a subgroup of G
if and only if one is contained in another. சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்று ஹைச் வந்து கேல இருக்கும் அல்லது கே வந்து எங்க இருக்கும்னா ஹைச்ல இருக்கும். ஓகேவா? ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதர். ஓகேவா? யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் வந்து எப்போ சப்குரூப்பா இருக்கும்னா ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதர்னு இருக்கிறப்ப தான் இருக்கும். அப்போ எய்தர் ஹைச் வந்து கேக்குள்ள இருக்கணும் அல்லது கே வந்து ஹைச்ல இருக்கும். ரைட்டா? இப்போ இதுக்கு ப்ரூஃப் பாருங்க. Suppose H union K is a subgroup of G. H union K is a subgroup of G. ரைட்டா? என்ன ப்ரூவ் பண்ணணும்? H union K is a subgroup of G ன்னு எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இதை ப்ரூவ் பண்ணணும். கிளைம் என்னன்னா ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதர்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ H கண்டெய்ன்ட் இன் கேன்னு சொல்லணும் ஆர் கே இஸ் கண்டெய்ன்ட் இன் ஹைச்னு சொல்லணும். ரைட்டா? இப்போ சப்போஸ் நாட்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் நாட்னு என்ன அர்த்தம்பா? சப்போஸ் நாட்னு என்ன அர்த்தம்? ரெண்டுமே ட்ரூ இல்லைன்னு எடுத்துக்கிறேன். சரியா? சப்போஸ் நாட்னா ரெண்டுமே ட்ரூ இல்லைன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னா ஹைச் இஸ் நாட் கண்டெய்ன்ட் இன் கே அண்ட் கே இஸ் நாட் கண்டெய்ன்ட் இன் ஹை. ஓகேவா? யூனியன் வந்து சப்குரூப்னு அசியூம் பண்ணிக்கிறேன். என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதர்னு சொன்னா, அதாவது ஹைச் வந்து சப்செட் ஆஃப் கேயா இருக்கணும் அல்லது கே வந்து சப்செட் ஆஃப் ஹைச்சா இருக்கணும். ரைட்டா? இப்போ ஹைச் யூனியன் கே என்ன எடுத்துக்கிறேன்னா சப்குரூப்னு எடுத்துக்கிறேன். ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த இதை ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? சப்போஸ் நாட்னு எடுத்துக்கிறேன். இந்த கிளைமை சப்போஸ் நாட் இதை ப்ரூவ் பண்ணணும். இது தவறுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? ஹைச் வந்து நாட் கண்டெய்ன்ட் இன் கே அண்ட் கே இஸ் நாட் கண்டெய்ன்ட் இன் ஹைச். இதுக்கு என்ன அர்த்தம்பா? ஹைச் இஸ் நாட் கண்டெய்ன்ட் இன் கேன்னு என்ன அர்த்தம்? ஹைச் இஸ் நாட் கண்டெய்ன்ட் இன் கேன்னு கொஞ்சம் ஹைச்ல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து கேல இல்ல, அப்படிதானே? அப்போ இந்த ரிசல்ட் மூலமா என்ன எழுதுனா there exists an element x belongs to G such that x belongs to H and x not in K. ரைட்டா? அடுத்து இந்த இதுல இருந்து எழுதுங்க k is not contained in there exists y in G such that k is not contained y in G, y belongs to K and y not in H. இது ஹைச் இஸ் நாட் கண்டெய்ன்ட் இன் கேன்னு என்ன அர்த்தம்னா ஹைச்ல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து கேல வரல. கே இஸ் நாட் கண்டெய்ன்ட் இன் ஹைச்னா கேல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து ஹைச்ல கிடையாது. ரைட்டா? பட் இந்த ரெண்டு இதுல இருந்தும் எக்ஸ் கமா ஒய் எங்க இருக்கும்னா ஹைச் யூனியன் கேல இருக்கும். ரைட்டா? அப்படிதானங்க? எக்ஸ் கமா யூ வந்து இங்க இருக்கும். ரைட்டா? அப்போ எக்ஸ் ஒய் எங்க இருக்கும்னா ஹைச் யூனியன் கேல இருக்கும். சரியா? அப்படிதானே? இருங்க, ஹைச் யூனியன் கே வந்து சப் குரூப் தானப்பா? சப் குரூப் தானங்க அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ ஹைச் யூனியன் கே வந்து க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? அதாவது எக்ஸும் ஒய்யும் ஹைச் யூனியன் கேல இருக்கு. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் எங்க வந்துரும்னா ஹைச் யூனியன் கேல வந்துடும். ரைட்டா? இப்போ எக்ஸ் எங்க இருக்குன்னா எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஹைச் யூனியன் கேல இருக்கு. யூனியனோட டெஃபினிஷன் படி எக்ஸ் ஒய் எங்கப்பா இருக்கும்? எக்ஸ் ஒய் ஒன்னு வந்து ஹைச்ல இருக்கும் அல்லது கேல இருக்கும். இதான் யூனியனுடைய டெஃபினிஷன். ரைட்டா? தானங்க? ஹலோ, இப்போ நல்லா கவனிச்சிங்க. எக்ஸ் இன்வர்ஸும் ஹைச் யூனியன் கேல இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஹைச் யூனியன் கே வந்து சப் குரூப். எக்ஸ் வந்து ஹைச்ல இருக்கு. அப்ப எக்ஸ் இன்வர்ஸும் ஹைச் யூனியன் கேல தான் இருக்கும். ஒய் இன்வர்ஸும் ஹைச் யூனியன் கேல தான் இருக்கும். ரைட்டா? அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் வந்து ஹைச் யூனியன் கேல இருக்கு. எக்ஸ் ஒய் இப்போ வரேன். இப்போ ஒரு நிமிஷம் வரேன். இப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஹைச் யூனியன் கேலையும் இருக்கு அண்டு
எக்ஸ் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச் ஆல்சோன்னு சொல்லிக்கலாமா? ஏன்னா எக்ஸ் எங்க எடுக்கும் பாருங்க, ஹைச்ல தான் எடுக்கும். சரியா? எக்ஸ் வந்து ஹைச்ல எடுக்கும். அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் ஹைச்ல இருக்கும். ஏன்னா ஹைச் வந்து சப் குரூப், ரைட்டா? அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் வந்து ஹைச் யூனியன் கேலையும் இருக்கும், இதுலயும் இருக்கும், ரைட்டா? ஸோ இது இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டுல இஃப் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஹைச்னு எடுத்துக்கிறேன். சரியா? எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஹைச்சா இருக்கிறப்போ எக்ஸ் இன்வர்ஸ் வந்து ஹைச்ல இருக்கு. எக்ஸ் இன்வர்ஸ் வந்து ஹைச்ல இருக்கு. அப்போ எக்ஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒய் எங்கப்பா இருக்கும்? எக்ஸ் ஒய் வந்து ஹைச் யூனியன் கேல இருக்குப்பா. அப்போ எக்ஸ் ஒய் வந்து எய்தர் ஹைச்ல இருக்கும் ஆர் கேல இருக்கணும், ரைட்டா? இப்போ எக்ஸ் எங்க இருக்குன்னா ஹைச்ல இருக்கு. அப்போ எக்ஸ் இன்வர்ஸும் ஹைச்ல தான் இருக்கும், ரைட்டா? அப்போ எக்ஸ் ஒய் இங்க என்ன, இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ட்ரூ. இதை ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஹைச்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸ் இன்வர்ஸ் ஹைச்ல இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் எங்க இருக்கும்? ஹைச்ல இருக்கும். சரியா? சோ அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணலாமா? அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணலாமா? யாருக்கோ இறையுதுங்க, ஒரு மாதிரி நாய்ஸியா வருது. எக்ஸ் ஒய்யும் ஹைச்ல தான் இருக்கு, எக்ஸ் இன்வர்ஸும் ஹைச்ல தான் இருக்கு. அப்போ இதனுடைய ப்ராடக்ட்டும் ஹைச்ல தான் இருக்கும். ஸோ அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணுங்க. எக்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இன்டு ஒய் பிலாங்ஸ் டு ஹைச்னு எழுதிக்கலாமா? இப்போ எக்ஸ் இன்வர்ஸ் இன்டு எக்ஸ் என்னதுப்பா? இ இன்டு ஒய் என்னது? ஒய் தான். ஒய் பிலாங்ஸ் டு ஹைச். இது ட்ரூவா? நம்ம ஒய் எங்க எடுத்திருக்கோம்? ஒய் வந்து ஹைச்ல இல்லைன்னு எடுத்திருக்கோம். சரியா? ஒய் வந்து கேல தான் இருக்கு, ஹைச்ல கிடையாதுன்னு எடுத்திருக்கோம். பட் இங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? ஒய் பிலாங்ஸ் டு ஹைச்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு ஒய் நாட் இன் ஹைச். ஓகேவா? இந்த இது அசீம் பண்ணுதப்போ எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஹைச்னு அசீம் பண்ணுதப்போ ஒய் எங்க கொண்டு வந்துட்டோம்னா ஹைச்ல கொண்டு வந்துட்டான். பட் ஒய் வந்து ஹைச்ல கிடையாது. சரியா? ஸோ வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன். சரியா? இப்போ அடுத்து இதை அசீம் பண்ணிக்கோங்க. இஃப் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு கே எடுத்துக்கோங்க. சரியா? ஒய் எங்கப்பா இருக்கு? ஒய் வந்து கேல இருக்கு. ஒய் வந்து கேல இருக்கு. அப்போ ஒய் இன்வர்ஸ் எங்க இருக்கும்? கேல தான் இருக்கும். கே வந்து சப் குரூப், ரைட்டா? அப்போ ஒய் இன்வர்ஸும் கேல இருக்கு, எக்ஸ் ஒய்யும் கேல இருக்கு. அப்போ எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் இன்வர்ஸ் எங்க இருக்கும்? கேல தானே இருக்கும். இப்போ அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒய் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கே. ஒய் இன்ட்டு ஒய் இன்வர்ஸ் ஐடென்டிட்டியா மாறிடுமா? அப்போ எக்ஸ் இன்ட்டு இ பிலாங்ஸ் டு கே. ஸோ இது எக்ஸ் ஆயிருமா? அப்போ பாருங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு கே. பட் எக்ஸ் வந்து கேல கிடையாது. இந்த இருக்கு பாருங்க, எக்ஸ் வந்து நாட் இன் கே, ரைட்டா? அப்போ அகெயின் வி கெட் ஏ கான்ட்ரடிக்ஷன். சரியா? அப்போ எல்லா இடத்துலயும் என்னன்னா கான்ட்ரடிக்ஷன் தான் கிடைக்கும். சரியா? எல்லா இடத்துலயும் கான்ட்ரடிக்ஷன் தான் கிடைக்கும். ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணா, எதனால கான்ட்ரடிக்ஷன் கிடைச்சு? இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன் டு எக்ஸ் நாட் இன் கே, ரைட்டா? இப்போ எல்லா கேஸ்லயுமே கான்ட்ரடிக்ஷன் தான் கிடைச்சிருக்கு. எதனால கான்ட்ரடிக்ஷன் கிடைச்சிச்சுன்னா இப்படி அசியூம் பண்ணனால கான்ட்ரடிக்ஷன் கிடைச்சிச்சு. ஓகேவா? ஹைச் இஸ் கண்டெய்ன்ட் இன் கேன்னு ப்ரூவ் பண்ணணும், ஆர் கே இஸ் கண்டெய்ன்ட் இன் ஹைச்னு ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் நாட்னு எடுக்கேன், அப்போ ரெண்டுமே ட்ரூ கிடையாது. அப்போ ஹைச்ல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் கேல இல்லை, கேல உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் ஹைச்ல இல்லை. ஸோ இது மூலமா எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஹைச் யூனியன் கேல வந்துடும். இப்போ எக்ஸ் வந்து ஹைச்ல இருக்கனால எக்ஸ் இன்வர்ஸும் ஹைச்ல இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொடுத்துக்கிறேன். எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஹைச் யூனியன் கேல இருக்கிறப்போ ஒய் வந்து ஒய் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு கேல இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொடுத்து எல்லா கேஸ்லயும் என்னன்னா we get a contradiction. ஸோ ஹென்ஸ் என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா ஹைச் இஸ் a subset of k ஆர் k is a subset of h. ஓகேவா? இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் பா, இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். அடுத்து இந்த இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். சரியா? ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ எய்தர் ஹைச் இஸ் கண்டெய்ன்ட் இன் கே ஆர் கே இஸ் கண்டெய்ன்ட் இன் ஹைச், ரைட்டா? இப்போ ஒரு பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? கான்வர்ஸ் பார்ட் அசீம் பண்ணுங்க. கான்வர்ஸ்லி என்ன அசீம் பண்ணுவீங்க? சப்போஸ்
suppose H is a subset of K or K is a subset of H, right? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? கிளைம் என்னதுப்பா? H union K is a subgroup of G. சரியா? H union K is a subgroup of G ன்னு சொல்லணும். சரியா? H ஒரு நிமிஷம் மேடம் பண்ணுங்க, கால் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஹைச் யூனியன் கே வந்து சப்குரூப் ஆஃப் ஜின்னு ப்ரூவ் பண்ணணும், ரைட்டா? இப்போ ரெண்டு இது இருக்கு, எய்தர் ஹைச் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கே ஆர் கே இஸ் ஏ சப்செட் ஆஃப் கே. சரியா? இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று அசியூம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அசியூம் தட் சாரி சப்போஸ் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று ட்ரூ. ஃபர்ஸ்ட் இஃப் ஹைச் இஸ் சப்செட் ஆஃப் கேன்னு எடுத்துக்கிறேன். தென் ஹைச் யூனியன் கே என்னதுப்பா? H is a subset of K. அப்போ ஒன்றும் இல்லை, இந்த இதை நினைங்க, இது ஜிங்கிற குரூப். சரியா? H வந்து சப்செட் ஆஃப் K. இது H, இது K. யூனியன் எடுத்தா என்னப்பா கிடைக்கும்? K தானே கிடைக்கும். யூனியன் எடுத்தீங்கன்னா K தான் கிடைக்கும். K வந்து சப் குரூப் தானே? அப்படிதானே அசீம் பண்ணியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட்ல எப்படி அசீம் பண்ணியிருக்கோம் பாருங்க. H and K ஆர் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜின்னு தான் அசீம் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ H யூனியன் K வந்து Kன்னு வந்துடும். ஸோ இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் G. ஓகேவா? அடுத்து இஃப் K இஸ் ஏ சப்செட் ஆஃப் H, தென் என்ன எழுதலாம்? இது K, இது H. யூனியன் எடுத்தா என்னப்பா வரும்? H வரும். H வந்து ஏற்கனவே சப் குரூப்னு தெரியுது. ஸோ இன் போத் கேஸ் H யூனியன் K இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் G. முடிஞ்சா? ஸோ கான்வர்ஸ் பார்ட் ட்ரிவியல் ஈஸியாக வந்துடும். சரியா? இந்த இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் பார்த்துங்க. ஏன்னா ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போஸ் நாட்னு எடுங்க. அப்போ இந்த இதை கரெக்டாக பிடிச்சிக்கணுங்க. சரியா? இதுதான் முக்கியம். இதை வச்சு நீங்கள் கான்ட்ரடிக்ஷன் கொடுப்போம். சரியா? அப்போ யூனியன் ஆஃப் டூ சப் குரூப் எப்போ சப் குரூப்பாக இருக்கும்னா ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதர். சரியா? ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதர். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா ஜஸ்ட் டெஃபினிஷன் தான். சரியா? இப்போ for any subset, for any subsets A comma B of G எடுத்துக்கணும். சரியா? ரெண்டு சப்செட் எடுத்துருக்கேன். A இன்ட்டு பி டிஃபைன் பண்ணுதேன். A இன்ட்டு பின்னா மறைமுகமா என்னன்னு சொல்லியிருந்தேன். G வந்து G is a group under binary operation ஸ்டார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா A ஸ்டார் B தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏபின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஏயும் பியும் சப்செட் ஆஃப் ஜி, ரைட்டா? ஜி குரூப்ல ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்கும். அப்போ ஏ ஸ்டார் பி எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஏ இன்ட்டு பின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. பாத்துங்க. ஏன்னா ஏ ஸ்டார் பி தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏ இன்ட்டு பின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்கும்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்யா இருக்கும். எக்ஸ் வந்து ஏல இருக்கும், ஒய் வந்து பில இருக்கும். ஒய் வந்து பில இருக்கும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்புங்க மாதிரி. சரியா? இப்போ ஜி வந்து அடிட்டிவ் குரூப்பா இருந்தா இன் ஜி கமா பிளஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏ ஸ்டார் பி எப்படி இருக்கும்னா
a plus bங்கிற ஃபார்ம்ல இருக்கும். எப்படி இருக்கும்னா set of all a plus b such that a belongs to capital A, b belongs to capital. ஓகேவா? b belongs to capital. அப்போ a for any subset a comma b of g comma star. அப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்ணதோம்னா a star b தான் டிஃபைன் பண்ணதோம் சரியா? பட் யூஸ்வலா என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா a star b க்கு பதிலா a இன்ட்டு பின்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அடிஷன் வரப்பதான் அது டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். சப்போஸ் ஜியோட பைனரி ஆபரேஷன் பிளஸ்ஸா இருந்தால் ஏ ஸ்டார் பின்னு எழுதக்கூடாது. எப்படி எழுதணும்னா ஏ பிளஸ் பின்னு எழுதணும் சரியா? ஏ பிளஸ் பின்னு எழுதணும். இதே இது சிமெட்ரிக் டிஃபரன்ஸும் பைனரி ஆபரேஷன் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் அப்படிதானே? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வந்து பைனரி ஆபரேஷனா? எஸ் சார். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வந்து பைனரி ஆபரேஷன் சரியா? அப்போ இப்போ இந்த இடத்துல இந்த இதுல ஜி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வந்து குரூப்பா இருந்தால் இங்க எப்படி எழுதணும்னா ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பின்னு தான் எழுதணும். ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி தான் எழுதணும் சரியா? ஓகே, இப்போ நல்லா கவனிச்சிங்க. நம்ம படிக்க போறது என்னன்னா இந்த ப்ராடக்டும் இதுவும் தான் படிப்போம். அடிஷன் மட்டும் தான் படிப்போம். ஃபார் எனி சப்செட் ஏ அண்ட் பி இன் ஜி கமா ஸ்டார்னு இருந்தால் ஏ ஸ்டார் பி எப்படி எழுதுவோம்னா யூஸ்வலா ஏ இன்ட்டு பின்னு எழுதிக்குவோம். இதுல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா எக்ஸ் இன்ட்டு ஒய்யா இருக்கும். such that x belongs to capital A and y belongs to capital. இதே இது அடிஷனா இருந்தால் a plus capital A plus capital B எப்படி எழுதலாம்னா set of all small a plus small b such that a comma b a belongs to capital A, b belongs to capital B. ஓகேவா? ஸோ இது ஜென்ரலா ஒரு ப்ராடக்ட் ஆஃப் டூ செட்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப் குரூப்ல பார்க்க போறோம் சரியா? இப்போ கொஸ்டின் என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில இது சொல்லிடுறேன். D6 என்ன D6ல உள்ள எலமெண்ட்லாம் எப்படிப்பா இருக்கும்? D6ல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் டைஹெட்ரல் குரூப்னு ஒன்று பார்த்தோம்ல. 1 r r ஸ்கொயர் s sr sr ஸ்கொயர் ரைட்டா? டைஹெட்ரல் குரூப் சரியா? இப்போ இதுல உள்ள சப் குரூப்ஸ்லாம் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். சப் குரூப்ஸ் இதுல உள்ள சப் குரூப்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்க. அதாவது இந்த ரொட்டேஷன் 1 r r ஸ்கொயர் வந்து ஒரு சப் குரூப்பா இருக்கும். அடுத்து 1, s ஒரு சப் குரூப்பா இருக்கும். 1, sr வந்து ஒரு சப் குரூப்பா இருக்கும். 1, sr ஸ்கொயர் ஒரு சப் குரூப்பா இருக்கும். அடுத்து ஐடென்டிட்டி ஒரு சப் குரூப். அடுத்து D6 வந்து ஒரு சப் குரூப். புரியுதா என்னன்னு? இதுல உள்ள சப் குரூப்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க இந்த 1r r ஸ்கொயர் இருக்குல்ல, 1r r ஸ்கொயருக்கு கேலி டேபிள் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1r r ஸ்கொயர் 1r r ஸ்கொயர் கேலி டேபிள் போட்டீங்கன்னா 1r r ஸ்கொயர். அடுத்து r r ஸ்கொயர் r இன்ட்டு r r ஸ்கொயர் r இன்ட்டு r கியூப் வந்து 1 சரியா? r ஸ்கொயர் இன்ட்டு r-ம் 1 தான். r ஸ்கொயர் இன்ட்டு r ஸ்கொயர் என்னது? r பவர் 4. r பவர் 4னா r சரியா? இப்போ கேலி டேபிள் போட்டுட்டேன். இப்போ குரூப்புக்குரிய ப்ராப்பர்ட்டிலாம் ட்ரூவா இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் சேமா இருக்கு. செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் சேமா இருக்கு. தேர்ட் ரோவும் தேர்ட் காலமும் சேமா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரொட்டேஷன் வந்து ஃபார்ம் ஏ குரூப் ரைட்டா? ரொட்டேஷன் ஃபார்ம் ஏ குரூப். ரிஃப்ளெக்ஷனுக்கு போட்டு பாருங்க. 1, s சிமெட்ரிஸ் வச்சு போடுங்க. 1, s 1, s சரியா? 1 into 1 1 1 into s s s into 1 s ரைட்டா? s ஸ்கொயர் என்னதுங்க? 1. s ஸ்கொயர் வந்து 1 சரியா? அப்போ இங்க ரோவும் காலமும் சேமா வருதா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமும் சேம், செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் சேம். ஸோ இது குரூப். அதே மாதிரி தான் இந்த இதுவும். இந்த இடத்துல SR தி ஹோல் ஸ்கொயர் என்னன்னா 1, SR ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரியா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து சப் குரூப்ஸ் ஆஃப் D6. இது வந்து ட்ரிவியல் சப் குரூப். இது ரெண்டும் ட்ரிவியல் சப் குரூப் சரியா? D6ல ஒன்றும் இல்லை, நீங்க
சப்குரூப்புக்குரிய ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணணும்னா கேலி டேபிள் போட்டுருங்க. அந்த செட்டுக்கு கேலி டேபிள் போடுங்க போதும். ரைட்டா? ஓகே. ஸோ அப்போ D6ல உள்ள சப்குரூப் என்னென்னு பார்த்துங்க. 1R(R²), 1, S, 1, SR, 1, SR², ஐடென்டிட்டி அண்ட் D6. ஓகேவா? இது மொத்தம் எத்தனை சப்குரூப்ஸ் இருக்குன்னா 6 சப்குரூப்ஸ் இருக்கு. ரைட்டா? ஓகே. இப்போ just let H and K are subgroup of G. H, K be subgroups of G. சரியா? Is HK சொல்லுங்க பாப்போம். என்ன எழுதியிருக்குன்னு தெரியுதா? ரெண்டு சப்குரூப் ரெண்டு சப்குரூப் எடுத்திருக்கேன். அதனுடைய ப்ராடக்ட் வந்து சப்குரூப்பா இருக்குமான்னு கேட்டிருக்கேன். புரியுதா? ரெண்டு சப்குரூப் எடுத்திருக்கேன். அந்த சப்குரூப்போட ப்ராடக்ட்டும் சப்குரூப்பா இருக்குமா இருக்காதா? இப்போ ஒரு குரூப் நீங்க இது ட்ரூவா ஃபால்ஸான் ஃபர்ஸ்ட் ட்ரூவா இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா கொடுத்து பாருங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆனா இது ஏதோ ஒரு இடத்துல ட்ரூவா இருக்கும். ஜென்ரலா இது ட்ரூ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ட்ரூ இல்லாததுக்கு ஏதாச்சும் ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா உங்களால? ஆன்சர் என்னன்னா நோ தான். கவுண்டர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுங்க. ஒரு கண்டிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அந்த ஃபால்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இந்த குரூப்ல அந்த ப்ராப்பர்ட்டி வராது சார்னு அடிச்சிருக்கணும். புரியுதானு? இப்ப சொல்லுங்க. நான் அது இந்த 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 இதை நடத்துறதுக்காக தான் நான் D6 கொண்டு வந்தேன். சரியா? இப்போ ஹைச் எப்படி எடுத்துக்கிறேன்னா வரேன். நல்லா இங்க இருங்க, நல்லா கவனிச்சிங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டாங்கன்னா ட்ரூனா ப்ரூவ் பண்ண தெரியணும். ரைட்டா? ட்ரூ இல்லைன்னா அந்த ட்ரூ இல்லைன்னா அதுக்கு ஒரு கவுண்ட் இந்த குரூப்ல அந்த ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொல்லணும். ரைட்டா? ஓகே. இப்போ D6 எடுத்துக்க. இன் D6 H ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன்னா 1R(R²) எடுத்துக்கிறேன். சரியா? K ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன்னா 1, S எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கப்பா. H இன்ட்டு K என்ன வரும்? ப்ராடக்ட் பண்ணுங்க. சாரி, ஒரு நிமிஷம் வரேன். H வந்து 1, SR எடுத்துக்கோம். சரியா? இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்கப்பா. நான் இங்க ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்? A இன்ட்டு பின்னு தான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். A இன்ட்டு பின்னா எக்ஸ் இன்ட்டு ஒய். எக்ஸ் ஏல இருக்கணும், ஒய் வந்து பில இருக்கணும். ரைட்டா? அப்போ இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்க. அப்போ 1 இன்ட்டு 1 தான். 1 இன்ட்டு எஸ் வந்து எஸ் தான். SR இன்ட்டு 1 SR தான். சரியா? SR இன்ட்டு 1 SR. அடுத்து SR இன்ட்டு SR. SR இன்ட்டு எஸ் என்னன்னு சொல்லுங்க. இது எப்படி எழுதலாம்னா அசோசியேட்டிவ் அப்படி S இன்ட்டு RS எழுதலாம். S இன்ட்டு RS எப்படி எழுதலாம்னா SR² எழுதலாம்னு பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கோம். இதை எப்படி எழுதுவீங்கன்னா SR இன்வர்ஸ்ன்னு எழுதுவீங்க. R இன்வர்ஸ் என்னன்னா R². ரைட்டா? S² என்னவாயிரும்? ஐடென்டிட்டி ஆயிரும். ஸோ R² மட்டும் வரும். அப்போ இங்க R². ரைட்டா? ஓகேவா? இப்போ இது சப் குரூப்பா இல்லையா? நோ சார். நோனா ரீசன் சொல்லுங்க. ரீசன் சொல்லுங்க. எதுப்பா? இல்ல இங்க இரு, நான் ரெண்டு சப் குரூப் எடுத்திருக்கேன். இங்க இருங்க, ரெண்டு சப் குரூப் எடுத்திருக்கேன். அதனுடைய ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்ல உள்ள எலமெண்ட்லாம் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ இது சப் குரூப்பா இருக்குமா இருக்காதா? சப் குரூப்பா இருக்கும்னா ப்ரூவ் பண்ணுங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் இல்லை சார் அதாச்சும் சொல்லுங்க. இப்போ இது க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி இங்க ட்ரூவா இல்லையா?
இருங்க இந்த இது வந்து ஜென்ரலா ட்ரூ கிடையாது. ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் வந்து நீட் நாட் பி ஏ சப் குரூப். சரியா? அதனால நான் ஆன்சர் நோன்னு கொடுத்துட்டேன். அப்போ இதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும். D6 எடுத்துக்கிட்டேன். D6ல எடுத்துக்கிட்டு 1, S எடுத்திருக்கேன், 1, SR எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுதேன். 1, S வந்துட்டு அடுத்து SR வந்துட்டு அடுத்து R² வந்துட்டு. இப்போ இது சப் குரூப்பா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்கம்மா. S into R² வந்து என்னது? SR² தானே? S வந்து இங்க இருக்கு, R² இங்க இருக்கு. இதனுடைய ப்ராடக்ட் வந்து நாட் இன் HK. சரியா? R² இன்வர்ஸ் என்னதுப்பா? R² இன்வர்ஸ் வந்து R, ரைட்டா? R² இன்வர்ஸ் வந்து R. சரியா? அது வந்து அதுவும் H into K ல இல்லல்ல. R² இன்வர்ஸ் இங்க இல்ல. இங்க இருங்க. க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபெயிலியர்னு வந்துட்டுங்க. இதே போதும். க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபெயிலியர். ஸோ HK இஸ் நாட் ஏ சப்குரூப். நாட் ஏ சப்குரூப் ஆஃப் D6. அப்போ HK இஸ் நாட். ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ சப்குரூப் நீட் நாட் பி ஏ சப்குரூப். ஓகேவா? நம்ம யூனியனுக்கு பார்த்தோம்ல, யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் வந்து சப்குரூப்பான்னு கேட்டேன். இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் போட்டோம். ரைட்டா? அதே மாதிரி ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணினேன். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் டூ சப்குரூப் வந்து சப்குரூப்பான்னு கொஸ்டின் பண்ணினேன். அதுவும் ட்ரூ கிடையாது. அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் D6ல போட்டிருக்கேன். சரியா? ஓகே. இப்போ கொஸ்டின் என்னன்னா இது எப்போ சப்குரூப்பா இருக்குங்கிறது தான் கொஸ்டின். ப்ராடக்டா நம்ம இது பார்த்தோம்ல, யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் வந்து சப்குரூப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதர்னு பார்த்தோம்ல. அது மாதிரி இங்க நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் தியரம். சரியா? லெட் H and K வந்து சப்குரூப்ஸ் ஆஃப் G, ரைட்டா? தென் HK இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் G if and only if என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? இதுதானே ப்ராடக்ட் ஆஃப் யூனியன்ல பாருங்க. யூனியன் ஆஃப் டூ சப்குரூப் இஸ் ஏ சப்குரூப் if and only if ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அனதர்னு ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? அப்போ இங்க ப்ராடக்ட் ஆஃப் டூ சப்குரூப் வந்து சப்குரூப் if and only if என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா HK ஈக்குவல் டு KH. HK ஈக்குவல் டு KHன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? ஹைச்சும் கேயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? H into K ஈக்குவல் டு K into Hன்னு ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? ஓகே. இப்போ ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ என்ன அசீம் பண்ணிக்கலாம்? சப்போஸ் HK ஈக்குவல் டு KHன்னு அசீம் பண்ணிக்கலாமா? சப்போஸ் HK ஈக்குவல் டு KHன்னு அசீம் பண்ணிக்கோங்க. என்ன கிளைம் என்னன்னா HK இஸ் ஏ சப்குரூப் ஆஃப் G. ஓகேவா? இதான் ப்ரூவ் பண்ண போறோம். சரியா? இதை அசீம் பண்ணிக்கிட்டோம். ப்ரூவ் பண்ண வேண்டியது இது. ரைட்டா? ஓகே. இது HK வந்து சப்குரூப்னா என்ன ப்ரூவ் பண்ணணும்? க்ளோஸ் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா AB பிலாங்ஸ் டு HK. அதாவது க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி HKல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் XY பிலாங்ஸ் டு HK ஃபார் ஆல் X, Y பிலாங்ஸ் டு HK. அடுத்து X இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு HK. அடுத்து Y இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு HK. இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா HK வந்து சப்குரூப்பா மாறிடும். சரியா? ஓகே. இப்போ நல்லா கவனிச்சிங்க. ஃபர்ஸ்ட் HK வந்து நான் எம்டியா இருக்குமாப்பா? எப்படி? வெரி குட்ங்க. E ஈக்குவல் டு E இன்ட்டு E. ஏன்னா E வந்து ஹைச்லயும் இருக்கும். ஏன்னா ஹைச் வந்து சப் குரூப். ஸோ E பிலாங்ஸ் டு ஹைச்ல இருக்கும் அண்ட் E பிலாங்ஸ் டு கேல இருக்கும். ரைட்டா? ஸோ இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்னா E ஈக்குவல் டு E இன்ட்டு E. இந்த E எங்க இருக்குன்னா ஹைச்ல, இந்த E எங்க இருக்குன்னா கேல. அப்போ ஹைச் இன்ட்டு கேல வந்துடும். ஸோ E பிலாங்ஸ் டு HK. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் HK இஸ் நான் எம்டி. ஓகேவா? HK வந்து நான் எம்டி. இப்போ சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். HK வந்து சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் ரெண்டு எலமெண்ட் எடுக்க நம்ம நல்லா கவனிச்சு இந்த ப்ராப்பர்ட்டியை தான் ப்ரூவ் பண்ணணும்ப்பா. XY பிலாங்ஸ் டு HKன்னு சொல்லணும்.
எக்ஸ் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச் கேன்னு சொல்லணும், எக்ஸ் ஒய் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச் கேன்னு சொல்லணும். ரைட்டா? இதை தான் நான் ப்ரூவ் பண்ண போறேன். அப்போ லெட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஹைச் கேன்னு எடுத்துங்க. ரைட்டா? எக்ஸ் எப்படி இருக்கும்பா? எக்ஸ் இங்க இருக்கு. அப்போ எக்ஸ் எப்படி எழுதுறான்னா ஸ்மால் ஹைச் ஒன் இன்ட்டு கே ஒன் எழுதிக்கலாமா? ப்ராடக்ட் அப்படி தானேப்பா டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஏ இன்ட்டு பி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னு பாருங்க, எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிற ஃபார்ம்ல இருக்கணும். ரைட்டா? இதுல எந்த எலமெண்ட் இதுல ஏபியில எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ப்ராடக்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ அண்ட் பி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ எக்ஸும் ஒய்யும் இங்கே எடுக்க. அப்போ எக்ஸ் எப்படி இருக்குன்னா ஹைச் ஒன் இன்ட்டு கே ஒன்னா இருக்கும், அண்ட் ஒய் எப்படி இருக்குன்னா ஹைச் டூ இன்ட்டு கே டூவா இருக்கும். ஓகே, ஃபார் சம் h1 h2 belongs to capital H, k1 comma k2 belongs to capital K. சரியா? இன்னும் புரியணும்னா சொல்லிடுறேன். hkல உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா h into small k, h belongs to capital H and k belongs to capital K. ஓகேவா? இதான் hkங்க. சரியா? அதனால xy belongs to h ன்னு எடுத்தா இதை இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? சரியா? இப்போ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் பாருங்க. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் பிலாங்ஸ் டு ஹைச்கேன்னு ப்ரூவ் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு ஒய் பிலாங்ஸ் டு ஹைச்கேன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? அல்லது இங்க இருங்க, இல்லைன்னா டைரக்டா இப்படியே ப்ரூவ் பண்ணலாங்க. இது ப்ரூவ் பண்ணாலே போதும். சரியா? எக்ஸ் ஒய் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச். ஃபர்ஸ்ட் அப்போ ஒய் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச்னு சொல்லணும். ஒய் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச்னு சொல்லணும். சரியா? இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் என்னதுப்பா? h1 இன்ட்டு k1 இன்ட்டு h2 இன்ட்டு k2. ரைட்டா? இப்போ இதுல என்ன செஞ்சிருதுன்னா இதை எப்படி எழுதிக்கிறேன்னா h1 k1 அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணிக்க. இதை ஒரு எலமெண்டா எடுத்துங்க, இது ரெண்டு எலமெண்டா எடுத்துங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஏ இன்ட்டு பிசி. ரைட்டா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து எப்படி வந்துடும்னா h2 k2ன்னு வந்துடும். சரியா? ஸோ இப்போ இதை ரீரைட் பண்ணுங்க. h1 k1 h2 இருக்கு, இன்ட்டு என்ன இருக்குன்னா k2 இருக்கு. நம்ம ஹைபாதிசிஸ் என்ன அசீவ் பண்ணியிருக்கோம்னா hk ஈக்குவல் டு kh, hk ஈக்குவல் டு kh. இதுக்கு என்ன அர்த்தம்னா h இன்ட்டு k ஈக்குவல் டு k இன்ட்டு h. For every h belongs to capital H, k belongs to capital K. புரியுதானு? h இன்ட்டு k ஈக்குவல் hk ஈக்குவல் டு kh-னா ஹைச்சில் உள்ள எலமெண்ட்டும் கேல உள்ள எலமெண்ட்டுடைய ப்ராடக்ட் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். h இன்ட்டு கே ஈக்குவல் டு கே இன்ட்டு ஹைச் ஃபார் எவ்ரி. சரியா? அப்போ இந்த இடத்துல xy கண்டுபிடிச்சிருக்கோம். xy என்ன வந்திருக்குன்னா h1 k1 h2 இன்ட்டு k2ன்னு இருக்கு. ரைட்டா? இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுங்க. இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா h1 h2 k1ன்னு இருக்கும். ரைட்டா? இன்ட்டு k2ன்னு இருக்கும். அகெயின் பை அசோசியேட்டிவ் லா h1 h2 இன்ட்டு k1 k2. h1 h2 ஒரு எலமெண்டா பாருங்க. சரியா? இப்படி எழுதி. இப்போ h1 இன்ட்டு h2 எங்கப்பா இருக்கும்? h1 இன்ட்டு h2 எங்க இருக்கும்? ஹைச்ல இருக்கும். ஹைச் எங்க இருக்குன்னா h1 h2 ஹைச்ல இருக்கு. ஹைச் சப் குரூப், ஸோ இது இங்க வந்துடும். அதே மாதிரி k1 இன்ட்டு k2 எங்க இருக்குன்னா கேல இருக்கு. ஸோ ப்ராடக்ட் எங்க இருக்குன்னா கேல வந்துடும். ரைட்டா? அப்போ இந்த எலமெண்ட் பாருங்களேன், இந்த எலமெண்ட் ஹைச்ல இருக்கு, இது கேல இருக்கு. அப்போ இந்த எலமெண்ட் பிலாங்ஸ் டு ஹைச் இன்ட்டு கேன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ xy எங்க இருக்குன்னா ஹைச் இன்ட்டு கேல. ஹைச் இன்ட்டு கேனா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட். h into k such that h belongs to capital H, k belongs to capital K. ரைட்டா? ஸோ அப்போ இந்த எலமெண்ட் ஹைச்ல இருக்கு, இந்த எலமெண்ட் கேல இருக்கு. அப்போ இங்க உள்ள டெஃபினிஷன் படி h into kங்கிற ஃபார்ம்ல இருக்கு. அப்போ xy belongs to hk. அடுத்து x இன்வர்ஸ் என்னதுப்பா? x இன்வர்ஸ் என்னன்னா h1 k1 தி ஹோல் இன்வர்ஸ். ரைட்டா? இன்வர்ஸோட டெஃபினிஷன் படி k1 இன்வர்ஸ் இன்ட்டு h1 இன்வர்ஸ்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ரைட்டா?
இது பார்த்துருக்கோம் ரைட்டா. இப்போ இப்போ நல்லா கவனிச்சிங்க. K1 இன்வர்ஸ் எங்கப்பா இருக்கும்? கேல தானே இருக்கும். H1 இன்வர்ஸ் எங்க இருக்கும்? ஹைச்ல இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி படி என்னது, ஹைச்லையும் கேலையும் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதானே ஹைச்கே ஈக்குவல் டு கே ஹைச்னா ஹைச்ல எந்த எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, கேல எந்த எலமெண்ட் வேணாலும் எடுத்தாலும் இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ இந்த இதுபடி H1 இன்வர்ஸ் K1 இன்வர்ஸ் ஈக்குவல் டு K1 இன்வர்ஸ் இன்ட்டு H1 இன்வர்ஸ்னு எழுதிக்கலாமா? பை ஹைபாதிசிஸ் படி ஹைச் அண்ட் கேல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த ரெண்டு எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த ரிசல்ட்டை நான் இங்கே யூஸ் பண்ணுதேன். இங்கே யூஸ் பண்ணீங்கன்னா இது H1 இன்வர்ஸ் இன்ட்டு K1 இன்வர்ஸ் ஆகும். H1 இன்வர்ஸ் எங்க இருக்கும்னா ஹைச்ல இருக்கும், K1 இன்வர்ஸ் வந்து எங்க இருக்குன்னா கேல இருக்கும். ஸோ அப்போ பாருங்க XY இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச்கேன்னு சொல்லிட்டேன். XY இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச்கேன்னு சொல்லியாச்சு ரைட்டா. இப்போ அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி இப்போ ப்ரூவ் பண்ணணும்? அடுத்து என்ன ப்ராப்பர்ட்டி? வெரி குட். XY இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு சொல்லணும் ரைட்டா. X என்னது H1 K1, Y என்னது H2 K2 ஹோல் இன்வர்ஸ் சரியா. திஸ் ஈக்குவல் டு H1 K1 இன்ட்டு இதுக்கு இன்வர்ஸ் K2 இன்வர்ஸ் இன்ட்டு H1 இன்வர்ஸ் K2 இன்வர்ஸ் H2 இன்வர்ஸ் சரியா. இப்போ பை ஹைபாதிசிஸ் படி இந்த இருக்கு, பை ஹைபாதிசிஸ் இது ரைட்டா. இந்த ஹைபாதிசிஸை யூஸ் பண்ணுங்க இங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? பை ஃபர்ஸ்ட் அசோசியேட்டிவ் லாவை யூஸ் பண்ணுங்க. அசோசியேட்டிவ் லா படி என்ன சாரி இது இந்த இடத்துல அந்த பை ஹைபாதிசிஸை யூஸ் பண்ணுங்க. K1 H1 இன்ட்டு K2 இன்வர்ஸ் H2 இன்வர்ஸ்னு இருக்கு ரைட்டா. சாரி மாத்தி எழுதிட்டேன். சரி இப்போ வரேன். இப்போ இந்த இதை H1 K1 K2 இன்வர்ஸ் இன்ட்டு H2ன்னு எழுதிக்கிறேன் சரியா. இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட் எங்கப்பா இருக்கு? K1 K2 இன்வர்ஸ் கேல தான் இருக்கு. அப்போ K ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். K1 இன்வர்ஸ் ஸ்மால் K3 ஈக்குவல் டு K1 இன்ட்டு K2 இன்வர்ஸ்னு எடுத்துக்கிறேன். இது எங்க இருக்குன்னா கேல இருக்கும் ரைட்டா. இப்போ இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ H1 K3 இன்ட்டு H2 ரைட்டா. அடுத்து H2 இன்வர்ஸ் சரியா. ஓகே இப்போ இந்த இதுல K3 இன்ட்டு H2 இன்வர்ஸ் எங்க இருக்கும்? KHல இருக்குமா? KH ஈக்குவல் டு HK தானே. நல்லா இந்த எலமெண்ட் பாருங்க. K3 H2 இன்வர்ஸ் எங்க இருக்குன்னா KHல. KH எதுக்கு ஈக்குவல்னா HKக்கு ஈக்குவல்னு அசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ K3 H2 இன்வர்ஸ் எப்படி எழுதலாம்னா H இன்ட்டு கேல. அதாவது இந்த எலமெண்ட்டுங்க, இந்த எலமெண்ட் எங்க வந்துட்டுனா HKல வந்துட்டுங்க. இப்போ HKல உள்ள எலமெண்ட்லாம் இந்த ஃபார்ம்ல தான் இருக்கும் ரைட்டா. H இன்ட்டு கேங்கிற ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. H1 இன்ட்டு இந்த எலமெண்ட்டுக்கு பதிலாக H இன்ட்டு கே. ஓகேவா. ஸோ திஸ் ஈக்குவல் டு பை அசோசியேட்டிவ் லா திஸ் ஈக்குவல் டு H1 H இன்ட்டு கேன்னு எழுதிக்கலாம். இந்த எலமெண்ட் எங்க இருக்கும்னா ஹைச்ல இருக்கும், இது கேல இருக்கும் சரியா. அப்போ இது பிலாங்ஸ் டு H இன்ட்டு கேன்னு எழுதிக்கலாம் ரைட்டா. அப்போ XY இன்வர்ஸ் பிலாங்ஸ் இங்க வந்துட்டு HKல வந்துட்டு. ஸோ அப்போ XY இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு HK. ஸோ அப்போ 3 ப்ராப்பர்ட்டியும் ட்ரூ ஆயிட்டா. 3 ப்ராப்பர்ட்டியும் ஒழுங்கா அங்க இருங்க. அதாவது இன்னொன்னு இது எல்லாமே தனித்தனியா ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லப்பா. இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணாலே போதும் சரியா. ஏன்னா இந்த புக்ல தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த புக்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. XY பிலாங்ஸ் டு H அண்ட் X இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு H, XY இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு Hன்னு சொல்லியிருக்காங்க சரியா. பட் இந்த ரெண்டு ப்ரூஃப்மே எனக்கு தேவையில்லை.
ஜென்ரலாவே இந்த புக்கு நோட்டேஷன் படி தேவை. பட் ஜென்ரலா குரூப் தியரியில இது ப்ரூவ் பண்றதுக்கு இந்த 2 ரிசல்ட்டுமே தேவை கிடையாது. எது மட்டும் போகுதுன்னா இந்த ப்ரூஃப் மட்டும் போகும். ஹைச் வந்து சப் குரூப்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஹைச் நான் எம்டி சொல்லணும். அடுத்து XY இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச்னு சொல்லிட்டா போதும். சரியா? இப்போ இங்க என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? XY இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச் இன்ட்டு கேன்னு ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஸோ ஹைச் கே இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் ஜி. அப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்க. இந்த புக்கில் வேணா இந்த 3க்கு இந்த புக்கில் ஹைச் வந்து சப் குரூப் ஆஃப் ஜினா இஃப் ஏபி பிலாங்ஸ் டு ஹைச் அண்ட் ஏ இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச் அண்ட் ஏபி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச்னு 3 இதா கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க ப்ரூவ் பண்ணா இது மட்டும் ப்ரூவ் பண்ணுங்க போதும். சரியா? எல்லா இந்த புக்ல மட்டும்தாங்க இந்த 3 கண்டிஷனும் யூஸ் பண்ணுவாங்க. இன் ஜென்ரலா இதை விட பெட்டர் புக்லாம் இருக்கு, நல்ல புக்லாம் இருக்கு. அந்த புக்ல எல்லாம் இந்த கண்டிஷன் கிடையாது, இந்த 3 கண்டிஷனும் கிடையாது. இது மட்டும்தான் உண்டு. புரியுதா என்னன்னு? அப்போ சப் குரூப்னு நீங்க இனிமேல் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டா 3 கண்டிஷனும் வெரிஃபை பண்ணாதீங்க. எதை மட்டும் வெரிஃபை பண்ணுவீங்கன்னா XY இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச் மட்டும் வெரிஃபை பண்ணுங்க போதும். அப்போ இந்த ப்ரூஃப்ல இதை மட்டும் பார்த்தா போதும். சரியா? இதெல்லாம் இதை கிளியர் பண்ணி விட்டுறேன். ஏன்னா எதுக்கு இதை நடத்தினேன்னா புக்கில் உள்ளபடி நடத்தணுங்கிறதுக்காக நடத்தினேன். சரியா? அதர்வைஸ் இதை நான் சொல்ல மாட்டேன். இப்போ இன்னொரு திருப்பு நான் ப்ரூஃப் கொடுத்துருந்தேன். சரியா? XY இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹைச்கேன்னு சொல்லணும். H1 இன்ட்டு K1 இங்க H2 இன்ட்டு K2 தி ஹோல் இன்வர்ஸ். சரியா? H1 இன்ட்டு K1 இதை எப்படி எழுதலாம்னா K2 இன்வர்ஸ் இன்ட்டு H2 இன்வர்ஸ்ன்னு எழுதலாம். ரைட்டா? இப்போ திஸ் ஈக்குவல் என்னன்னா H1 K1 அசோசியேட் இல்லா அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த எலமெண்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா இந்த எலமெண்ட் கேல இருக்கும். கிளியர்லி K1 into K2 inverse belongs to K. So this implies K1 into K2 inverse வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா சம் K3ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ XY inverse equal to H1 into K3 H2 inverse. சரியா? இப்போ இதுல K3 into H2 inverse எங்க இருக்கும்னா K into Hல இருக்கும். ரைட்டா? K into Hயும் HKயும் ஈக்குவல். ரைட்டா? பை ஹைபாதிசிஸ் படி. ஸோ அப்போ இந்த எலமெண்ட் வந்து இங்க இருக்கு. அப்போ இந்த எலமெண்ட்டை K3 into H2 இன்வர்ஸ் எப்படி எழுதலாம்னா சம் H into K எழுதலாம். ஃபார் சம் H in H K in K. ரைட்டா? K in K. ஸோ இந்த வேல்யூவை இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ H1 into HKன்னு வந்துடும். எப்படி இருக்கும்? ஸோ அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணுங்க. H1 H இன்ட்டு கேன்னு எடுக்கலாம். இப்போ H1 இன்ட்டு H எங்க இருக்குன்னா Hல இருக்கு, கேல இருக்கும். அப்போ H இன்ட்டு. ஸோ அப்போ XY இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு HK. ஸோ HK இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் G. HK இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் G. ஓகேவா? அப்போ நல்லா கவனிச்சிங்க. சப் குரூப்னு ப்ரூவ் பண்றதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இந்த XY இன்வர்ஸ் மட்டும் ப்ரூவ் பண்ணா போதும். சரியா? பட் இந்த புக்கில் இந்த 3 கண்டிஷனும் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்க தேவையில்லை. சரியா? இதை விட நல்ல புக்லாம் இருக்கு. நம்ம எம்எஸ்சியில் படிக்கிற புக்கெல்லாம் இருக்கு. அந்த புக்கிலலாம் இந்த கண்டிஷனை மட்டும்தான் வெரிஃபை பண்ணுவோம், வேற எதுவுமே நம்ம வெரிஃபை பண்ண மாட்டோம். சரியா? அப்போ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சப்செட் வந்து சப் குரூப்பா இருக்கணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவா இருந்தா போதும். ரைட்டா? இப்போ ஒரு பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா HK equal to KHன்னு அசியூம் பண்ணி HK is a subgroup of Gன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ரிவர்ஸ் ப்ரூவ் பண்ணணும். அதாவது அடுத்து என்ன கான்வர்ஸ் என்ன அசியூம் பண்ணிக்கிங்கன்னா கான்வர்ஸ்லி HK is a subgroup of Gன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. என்ன ப்ரூவ் பண்ணுவீங்கன்னா HK equal to KHன்னு ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? HK equal to KHன்னு ப்ரூவ் பண்ணணும். கண்டினியூ பண்ணி முடிச்சிடவா? ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல சார். ஓகே, நான் அப்போ இந்த ப்ரூஃப் மட்டும் முடிச்சிருந்தேன். சரியா? ஓகே.
இப்போ இது ஹெச்கேயும் கேஹெச்சும் ரெண்டு செட்டு தான் சரியா. ஹெச்கேங்கிறது ஒரு சப்செட், ஹெச்கேங்கிறது சப்செட் ஆஃப் ஜி அண்ட் கேஹெச் என்னன்னா சப்செட் ஆஃப் ஜி. ரெண்டு சப்செட் வந்து ஈக்குவல்னா என்ன அர்த்தம்பா? ஏ ஈக்குவல் டு பின்னா என்ன ப்ரூவ் பண்ணுவீங்க? A subset of B, B subset of வெரி இது ப்ரூவ் பண்ணணும்னா ஏ சப்செட் ஆஃப் பி அட் பி வந்து சப்செட் ஆஃப் ஏன்னு ப்ரூவ் பண்ணா போதும் சரியா. அப்போ அதை தான் இங்க ப்ரூவ் பண்ண போறோம். ஹெச்கே இஸ் ஏ சப்செட் ஆஃப் கேஹெச் அண்ட் கேஹெச் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஹெச்கேன்னு ப்ரூவ் பண்ண போறோம் சரியா. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் இஸ் கண்டெய்ன் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா லெட் ஏ பிலாங்ஸ் டு ஒரு நிமிஷம். ஏ பிலாங்ஸ் டு கேஹெச்னு எடுத்துங்க. ஏ பிலாங்ஸ் டு கேஹெச்னு எடுத்துக்கங்க. ஏ பிலாங்ஸ் டு கேஹெச்னு எடுத்துக்கிறேன். அப்போ தென் என்ன எழுதலாம்? இப்போ ஏ எங்க கொண்டு வரணும்னா ஹெச்கேல கொண்டு வரணும். ஏ வந்து ஹெச்கேல கொண்டு வரணும். ஏ வந்து கேஹெச்ல இருந்தா எப்படி இருக்கும்னா கே இன்ட்டு ஸ்மால் ஹெச்சா இருக்கும். ஃபார் சம் K belongs to capital K and H belongs to capital H, ரைட்டா? இப்போ A இன்வர்ஸ் எங்கப்பா இருக்கும்? A இன்வர்ஸ் வந்து Gல இருக்கும் ரைட்டா. A இன்வர்ஸ் வந்து Gல இருக்கும். this implies A இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா KHG ஹோல் இன்வர்ஸ்னு எழுதலாம். அப்போ இது என்னன்னா H இன்வர்ஸ் இன்ட்டு K இன்வர்ஸா இருக்கும். H இன்வர்ஸ் இன்ட்டு K இன்வர்ஸ் எங்க இருக்கும்? ஹெச்கேல இருக்கும் ரைட்டா. ஹெச்கேல இருக்கும் சரியா. இப்போ சின்ஸ் ஹெச்கே வந்து சப் குரூப் தானே, ஹெச்கே சப் குரூப் தானே. ஹெச்கே சப் குரூப்னா ஏ இங்க இருங்க. ஹெச்கே சப் குரூப் ஏ இன்வர்ஸ் இங்க இருக்கு. அப்போ இதனுடைய இன்வர்ஸ் எங்க இருக்கும்? ஏ இன்வர்ஸோட இன்வர்ஸ் எங்க இருக்கும்? ஹெச்கேல தான் இருக்கும். ஏ இன்வர்ஸுங்கிற எலமெண்ட் வந்து எங்க இருக்குன்னா ஹெச்கேல இருக்கு. ஹெச்கே வந்து சப் குரூப் ஆஃப் ஜின்னு இருக்கு. அப்போ ஏ இன்வர்ஸுங்கிற எலமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் எங்க இருக்கும்? ஹெச்கேலேயே தான் இருக்கும். அப்போ ஏ இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஹெச்கே. அப்போ ஏ இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் என்ன பார்த்துருக்கோம்னா ஏன்னு பார்த்துருக்கோமா. ஸோ ஏ பிலாங்ஸ் டு ஹெச்கே. நல்லா கவனிச்சிங்க, ஏ பிலாங்ஸ் டு கேஹெச்னு எடுத்திருக்கேன். அப்போ ஏ எப்படி எழுதலாம்னா கே இன்ட்டு ஹெச்னு எழுதலாம். where some k in k for some h in h, ரைட்டா. a இன்வர்ஸ் எங்க இருக்கும்னா ஜில இருக்கும் சரியா. ஏன்னா KH வந்து சப்செட் ஆஃப் ஜின்னு இருக்கு. அப்போ a இன்வர்ஸ் ஜில இருக்கும். அப்போ a இன்வர்ஸ் கண்டுபிடிக்க. a இன்வர்ஸ் என்னன்னா h இன்வர்ஸ் இன்ட்டு k இன்வர்ஸ் வந்துட்டு h இன்வர்ஸ் வந்து ஹெச்ல இருக்கு, k இன்வர்ஸ் வந்து கேல இருக்கு. ஸோ a இன்வர்ஸ் வந்து ஹெச்கேல வந்துட்டு. ஹெச்கே வந்து சப் குரூப் ரைட்டா. ஹெச்கே சப் குரூப்னா இந்த எலமெண்டோட இன்வர்ஸும் இங்க தான் இருக்கும். அப்போ இந்த எலமெண்டோட இன்வர்ஸ் என்னன்னா ஏ இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்கே. ஸோ ஏ இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் என்னன்னா ஏ தான். அப்போ பாருங்க ஏ எங்க எடுத்திருக்கோம்? கே ஹெச்ல எடுத்திருக்கோம். ஏ எங்க வந்துட்டு ஹெச்கேல வந்துட்டா. அப்போ இம்ப்ளைஸ் கேஹெச் வந்து என்னன்னா சப்செட் ஆஃப் ஹெச்கே. கேஹெச் வந்து சப்செட் ஆஃப் ஹெச்கேன்னு சொல்லியாச்சு ரைட்டா. அடுத்து ரிவர்ஸ் ப்ரூவ் பண்ணணும். கிளைம் என்னன்னா ஹெச்கேல ஒரு எலமெண்ட் எடுத்து கேஹெச்ல இருக்குன்னு சொல்லணும் ரைட்டா. இப்போ லெட் பி பிலாங்ஸ் டு ஹெச்கேன்னு எடுத்துங்க. பி பிலாங்ஸ் டு ஹெச்கே. அப்போ பி எப்படி எழுதலாம்? ஹெச் இன்ட்டு கேன்னு எழுதலாம். ஃபார் சம் H belongs to capital H and K belongs to capital K, ரைட்டா. இப்போ HK வந்து சப் குரூப் ஆஃப் ஜி தானே. HK வந்து சப் குரூப் ஆஃப் ஜின்னு இருக்கு. சின்ஸ் HK இஸ் ஏ சப் குரூப். அப்போ பிங்கிற எலமெண்ட் இந்த சப் குரூப்ல இருக்கு. அப்போ பி இன்வர்ஸ் எங்க இருக்கும்னா HKல இருக்கும் ரைட்டா. ஸோ பி இன்வர்ஸ் என்னன்னா HK தி ஹோல் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு HK ரைட்டா. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா கே இன்வர்ஸ் இன்ட்டு ஹெச் இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்கேன்னு எழுதிக்கலாம் ரைட்டா. ஒரு நிமிஷம்.
அப்போ ஹெச்கே இன்வர்ஸ் எங்க இருக்குன்னா இங்க இதுல இருக்கு சரியா. அப்போ அந்த இன்வர்ஸ் எப்படி இருக்கும்னா இன்வர்ஸ் இங்க தானே இருக்கு. அப்போ இந்த இது வந்து பி இன்வர்ஸ் சரியா. பி இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்கேன்னு இருக்கு ரைட்டா. அப்போ பி இன்வர்ஸ் எப்படி எழுதலாம்னா பி இன்வர்ஸ் இங்க இருக்கனால இதை H1 இன்ட்டு K1 எழுதலாம் சரியா. அப்போ பி இன்வர்ஸ் தி இப்போ பி இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் என்னதுப்பா பி தானே. அப்போ இந்த பி ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸை இந்த பி இன்வர்ஸை அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்போ H1 K1 தி ஹோல் இன்வர்ஸ்னு வரும். பி இன்வர்ஸுக்கு பதிலாக இந்த H1 K1 அங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ இது என்ன வரும்னா K1 இன்வர்ஸ் இன்ட்டு H1 இன்வர்ஸ்னு வரும். K1 இன்வர்ஸ் வந்து Kல இருக்கு, H1 இன்வர்ஸ் வந்து Hல இருக்கு ரைட்டா. ஸோ அப்போ பி பிலாங்ஸ் இங்கே வந்துட்டு பாருங்க KHல வந்துட்டா. பி எங்கே எடுத்திருக்கோம்னா HKல எடுத்திருக்கேன். பி பிலாங்ஸ் டு KHல கொண்டு வந்துட்டேன். ஸோ HK இஸ் ஏ சப்செட் ஆஃப் KH. ஓகேவா. என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு பாருங்க. பி பிலாங்ஸ் டு HK இருந்தால் பி ஈக்குவல் டு H இன்ட்டு கேன்னு எழுதிக்கலாம் ரைட்டா. அடுத்து HK வந்து சப் குரூப்பாக இருக்கு. அப்போ பி இன்வர்ஸ் எங்கே இருக்கும்னா HKல இருக்கும். பி இன்வர்ஸ் வந்து HKல இருக்கும். பி இன்வர்ஸ் வந்து HKல இருக்க இந்த லைன்லாம் தேவையில்லை, இந்த லைன்லாம் தேவையில்லை சரியா. பி இன்வர்ஸ் இன்ட்டு HKல இருந்துச்சுன்னா பி இன்வர்ஸ் எப்படி எழுதலாம்னா H இன்ட்டு கேன்னு எழுதலாம். H1 இன்ட்டு K1 எழுதிக்கலாம். இப்போ பி இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிங்க. பி இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் வந்து பி தான். பி இன்வர்ஸ் தி ஹோல் இன்வர்ஸ் வந்து பின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ பி ஈக்குவல் டு திஸ்ன்னு எழுதிக்கங்க. இந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுங்க. அப்போ H1 K1 தி ஹோல் இன்வர்ஸ். அப்போ K1 இன்வர்ஸ் இன்ட்டு H1. K1 எங்கே வந்துட்டுனா Kல இருக்கு, H1 எங்கே இருக்குன்னா Hல இருக்கு. அப்போ பி பிலாங்ஸ் டு KH. ஸோ HK இஸ் ஏ சப்செட் ஆஃப் KH. ஸோ இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா KH இஸ் ஏ சப்செட் ஆஃப் HK. ஸோ இந்த ரெண்டு மூலமா என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்னா HK ஈக்குவல் டு KH. ஸோ வி கெட் தி ரிசல்ட். ஓகேவா. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் HK இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் G if and only if HK equal to KH. So we get the result. சரியா. ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கோப்பா. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.